ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு. பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போறேன். நம்ம வீட்ல எப்பவுமே அம்மா வந்து மைதா மாவுல ஒரு பொருள் செஞ்சுட்டு ஒரு மசாலா ஒண்ணு வைப்பாங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். யாருமே வந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா நான் அந்த மாரி வைக்க மாட்டேன். போனாட்டி தம்பிக்கு மசால் தோசைக்கு இந்த ஹோட்டல்ல செய்வாங்கல்ல பூரி மசாலா, அந்த மாரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டான் கொஞ்சம் காரம் இல்லாம. சரி அதையே வச்சுருவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி நான் கோதுமை மாவுல தான் செய்ய போறேன். சப்பாத்திக்கு எப்படி பெசைவோமோ பெசஞ்சுட்டேன். ஆனா வந்து பூரிக்கு வந்து 1 ஸ்பூன் ரவையும், சீனியும் சேர்த்துப்பாங்க. அதெல்லாம் சேர்த்துட்டு அந்த மாரி வந்து சாஃப்ட்டா பெனஞ்சு வச்சாச்சு. மசாலாவுக்கும் ரெடி பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டுலாம் இடிச்சு போட்டுட்டு, நம்ம கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சேர்த்துட்டேன். கொஞ்சம் பட்டாணி, கேரட்லாம் இருந்தா சரி நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. சூப்பரா இருந்துச்சு மசாலா. அதோட வந்து எனக்கு மட்டும் பூரி மட்டும் உப்பலாவே வரல. நம்மலாம் சுடும்போது நல்லா உப்பலா வரும். நல்லா புசு புசுன்னு வரும். நானும் 2, 3 பூரிலாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். லைட்டா உப்புச்சு. அப்புறம் வந்து சப்பையாயிருச்சு. சரி இருந்தாலும் நம்மளுக்கு பூரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டு. செம்மையா சாப்பிட்டு முடிச்சுட்டேன்.